ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நெய்யப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய்யப்பம் செய்வதற்கு அரிசியை ஊற வச்சுட்டு மாவு அரைச்சி அந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும். குயிக் அண்ட் ஈஸியாக நல்லா சாஃப்டான பஞ்சு போல் மெதுன்னு நெய்யப்பத்தை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி, லட்டு ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெய்யப்பம் செய்வதற்காக மிக சிறிய சைஸ் இருக்கக்கூடிய 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைப்பழ துண்டுகளை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால இந்த நெய்யப்பத்தை மாவை வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைத்த வாழைப்பழ விழுதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். 1 கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவோ அல்லது வீட்டில் அரைச்ச மாவு, எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக 4 பிஞ்ச் சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்து அதே கப்பால் 1/2 கப் நுணுக்கிய வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க வாழைப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகம் ஸ்வீட் விரும்புகிறதா இருந்தால் 3/4 பங்கு கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ஆற வச்ச பிறகு தான் நம்ம இந்த மாவோடு ஆட் பண்ணணும். அரிசி மாவு எடுத்து அதே கப்பால் 1/2 கப் துருவிய தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதுனால இந்த நெய்யப்பம் சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா ஆறி வந்திருக்கு. அதை ஒரு ஃபில்டரால் வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளைப்பாகு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் தண்ணியை ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணி மாவை கரைச்சி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பிஞ்ச் ஆப்ப சோடா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால ஆப்ப சோடா போடணும் அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே பணியார கல் வச்சுருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யப்பத்துக்கு நெய் ஆட் பண்ணி அந்த அப்பம் செய்கிறதுனால சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டெடுக்கிறப்ப 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் கருத்து வந்துடும். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான மெதுன்னு நெய்யப்பம் நம்மளுக்கு ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய்யப்பம் செய்வதற்கு 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.